வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சது. அந்த கூட்டத்தில் முக்கியமான பல அமைப்பு ரீதியான மாற்றம் சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதையடுத்து திமுக என்ற கட்சிக்குள் பல்வேறு எதிர்பார்ப்புகளும் அடுத்து மாவட்ட செயலாளராக வருவதற்கு, அதாவது அவரவர்கள் முந்திக்கொண்டு சிபாரிசுகளை தேடி ஓடும் ஒரு பரபரப்பான நிலை இருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் அந்த செயற்குழு கூட்டத்தோட தீர்மானம் அவற்றின்படி 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்க முடியாது. அதே போல 2 சட்டமன்ற தொகுதிக்கு மேலே இப்போ வச்சிருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கு அதுக்கு மேலே இருக்கிறது மாவட்ட சட்டமன்ற தொகுதிகள் அவர்கள் விட்டு போகும். அது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த அடிப்படையில் புதிய மாவட்ட அமைப்புகள் உருவாக்கப்பட போகின்றன என்பது பற்றிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் அதைவிட ஒரு குழப்பமும் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில செயற்குழு கூட்டம் முடிந்த பிறகு கூட்டத்திலே பங்கேற்ற முக்கியமான சட்டமன்றத்தின் இப்போது உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாநிலங்களவை எம்பி புதுக்கோட்டை அப்துல்லாவுக்கே ஃபோன் பண்ணி, ஏன் இப்படி பேசுனீங்க, செயற்குழுவில் சட்டமன்றத்தில் நாங்கள் செயல்படலையா என்று அப்துல்லாவிடம் உரிமையாக கேட்டிருக்கிறார்கள். அப்போது அவர், உங்க மேல எனக்கு எந்த தனிப்பட்ட மோதலோ வெறுப்போ இல்லைன்னு, என்கிட்ட தலைமை இப்படி பேசுங்கன்னு ஒரு குறிப்பு சொன்னாங்க, நான் அதன்படி பேசினேன் என்று அவர்களிடம் அப்துல்லா சொல்லியிருக்கிறார். இது பற்றியும் இந்த மாவட்ட சீரமைப்பு பற்றியும் கடந்த திங்கள் செவ்வாய் 2 நாட்களிலும் சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் மத்தியிலே மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மாவட்ட மறுசீரமைப்பு அது பற்றி ஆய்வு செய்து பரிந்துரைகளை அமைப்பதற்காக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் ஒரு குழு அமைத்தார் அல்லவா. அந்த குழுவிலே முன்னாள் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், தமிழரசி, எஸ் சிவசங்கர் உள்ளிட்டோர் எல்லாம் அந்த குழுவில் இருந்தனர். இந்த நிலையில் அந்த மறுசீரமைப்பு பரிந்துரை குழு என்ற அந்த குழுவுக்கு முன்னாள் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தான் தலைமை தாங்குகிறார் என்ற ஒரு பிம்பம் இருக்கிறது. அவர் தலைவர் என்று இல்லை என்றாலும் அவருடைய ஒருங்கிணைப்பு அந்த கூட்டத்திலே முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நிலையிலே நடந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசுவை அந்த லாபியிலே நேரில் சந்தித்த மூத்த முன்னாள் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், முன்னாள் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒட்டஞ்சத்திர சக்கரபாணி உள்ளிட்டோர் எல்லாம் இந்த மாவட்ட மறுசீரமைப்பை எப்படி பண்ண போறாங்க, இதுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல கேள்விகள் இருக்கு, இந்த தொகுதி எந்த மாவட்டத்துக்கு போகுது, அந்த தொகுதி எந்த மாவட்டத்துக்கு போகுது அப்படின்லாம் இருக்கு, எந்த அடிப்படையில் இந்த இதெல்லாம் முடிவெடுக்கிறாங்க என்று கேட்டபோது அதற்கு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, எல்லாரும் ஏன் தலையை உருட்டுறாங்கன்னு, ஆக்சுவலா இதுல நான் கட்சி அமைப்பற்றி பொதுவான சில பரிந்துரைகளை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன், எங்க குழுவிலையும் எல்லாரும் சேர்ந்து சில பரிந்துரைகளை கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த செயற்குழுவில் அறிவிக்கப்பட்டபடி அந்த 110 மாவட்டங்கள் என்னென்ன, அந்த 110 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத மாப்பிள்ளை அவர்களுடைய பெண் அந்த அமைப்பு தான் அவங்க இதை பற்றி அசஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் இதோட இறுதி முடிவு எடுக்க போகிறாங்க என்று தன்னிடம் சட்டமன்ற வளாகத்தில் கேள்விகள் கேட்ட முன்னாள் மூத்த அமைச்சர்களிடம் திரு தங்கம் தென்னரசு பதில் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் அழுத்தி சொன்னது என்னன்னா, எல்லாரும் ஏன் தலையை உருட்டுறாங்க, நான் ஏதோ இந்த மாவட்டத்திலேருந்து இந்த தொகுதி எடுத்து அங்கே கொடுங்க, இந்த மாவட்டத்திலேருந்து அந்த தொகுதி எடுத்து இங்கே கொடுங்க என்று நாங்கள் ஏதோ திட்டமிட்டு பரிந்துரை செய்ததை போல சொல்றாங்க. ஆனால் இதோடைய இறுதி முடிவு திரு சபரீசன் அவருடைய தலைமையிலே இயங்கக்கூடிய அந்த பெண் அமைப்பு தான் அப்படின்னு தங்கம் தென்னரசு சட்டமன்ற வளாகத்திலே தன்னிடம் கேள்வி கேட்டவர்களிடம் அந்த பதிலை சொல்லியிருக்கிறார். ஆக இப்போது தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த பெண் அமைப்பிலிருந்து நூற்றுக்கணக்கான பேர் விடுவிக்கப்பட்டனர். தேர்தலுக்கு முன்பு இருந்த நிலை, அதாவது ஆட்சியில் திமுக இருந்தது, தேர்தலுக்கு பிறகு ஆட்சியை இழந்த நிலையில் இவ்வளவு அதிகமான ஊழியர்கள் வேண்டாம் என கருதி பெண் அமைப்பு நூற்றுக்கணக்கானோரை வேலையிலிருந்து விடுவித்து விட்டது. தேர்தல் தோல்விக்கு பிறகு சபரீசன் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதாவது அவர் மீது அந்த பெண் அமைப்பு எடுத்த பல சிக்கலான முடிவுகள் தான் இந்த தோல்விக்கு காரணம் என்று பல விமர்சனங்கள் தேர்தல் தோல்விக்கு பிறகு வந்தன. அது பற்றியெல்லாம் அவர் குறிப்பிட்டு சபரீசன் விளக்கமான ஒரு அறிக்கை கூட வெளியிட்டிருந்தார். ஆக இந்த நிலையில் இப்போதைய இந்த 110 மாவட்ட சீரமைப்பு, அந்த 110 மாவட்டங்களில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற வேண்டும் என்பதை பெண் அமைப்பு தான் முடிவு செய்கிறது என்ற தகவல் சட்டமன்றத்திலே இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்கள் வழியே
விவாதிக்கப்பட்டு அந்த தகவல் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் திமுக வட்டாரத்தில் லீக் ஆகி ஒரு பெரும் பரபரப்பை திமுகவினர் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் இன்னொன்று என்ன ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மாவட்டம் 2 சட்டமன்ற தொகுதி என்ற அளவிலே கூட இப்போது மாவட்டங்கள் இருக்கின்றன. அந்த மாவட்டங்களில் கூட இப்போது இருக்கிற 2 சட்டமன்ற தொகுதிகள் இல்லாமல் அவர்கள் வைத்திருக்கிற அந்த 2இல் ஒரு சட்டமன்ற தொகுதியை எடுத்து இன்னொரு மாவட்டத்துக்கு கொடுத்து விட்டு அருகிலே இருக்கிற அந்த சட்டமன்ற தொகுதியை எடுத்து இவருடைய மாவட்டத்தில் வைப்பது என்ற ரீதியிலும் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இதிலே மாவட்டத்தில் இருக்கிற 2 தொகுதியில ஒன்று போகுதுப்பா, இன்னொன்று அந்த மாவட்டத்திலிருந்து வருது என்று சில செய்திகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு தகவல் அறிந்து அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய தனிப்பட்ட செயலாளர் திரு தினேஷ் அவர்களை சந்தித்து, இப்படி இருக்காமே, இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி கட்சி நடத்துறது, நாங்கள் 2 சட்டமன்ற தொகுதி தான் இப்போ வச்சிருக்கோம், அதுலேயும் நீங்கள் மாற்றம் செஞ்சால் அது கட்சி நடத்த எதுவாக இருக்காது என்றெல்லாம் அவரிடம், அதாவது ஸ்டாலினுடைய செயலாளர் திரு தினேஷ் அவர்களிடம் சில மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக சென்று லெட்டர் கொடுத்து விட்டு வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அதாவது அதிருப்தியில் இருப்போர் 2 தொகுதிக்கு மேலே வைத்திருந்து இப்போ 2ஆக ஆகக்கூடிய ஒரு நிலைமையிலே அந்த அதிருப்தியில் இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் தினேஷிடமும் உதயநிதியின் அலுவலகத்திடமும் சென்று லெட்டர்களை கொடுத்து வருகிற இந்த நிலையில் அவர்களை ஸ்டாலினே வீட்டுக்கு அழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்றும் திமுக வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வருகின்றன. நேற்று மாலை கூட ஸ்டாலின் சில மாவட்ட செயலாளர்களை தன் வீட்டுக்கு அழைத்து பேசியிருக்கிறார். இன்று மாலை கூட, அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதியான இன்று மாலை கூட சில மாவட்ட செயலாளர்களை ஸ்டாலின் தன் வீட்டுக்கு அழைத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதில் இப்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இன்னொரு உணர்வு, மீண்டும் சபரீசன் அவர்களுடைய அந்த பெண் அமைப்புடைய தலையீடு திமுகவில் அதிகரிக்கிறதா, தொடர்கிறதா என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஆனால் அந்த மாவட்ட மறுசீரமைப்பு பரிந்துரை கமிட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு தங்கம் தென்னரசு அவர் பகிர்ந்து கொண்ட விஷயத்தின்படி இதில் இறுதி முடிவு பெண் அமைப்பு தான் எடுக்கிறது என்று அவர் சொல்லிய அந்த விஷயம் திமுகவினர் மத்தியில் பரவி இப்போது மீண்டும் பெண் அமைப்புடைய ஆதிக்கத்தில் தான் இந்த வகைப்பாடுகள் எல்லாம் நடக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் திமுகவினர் மத்தியில் எழுந்திருக்கிறது. இதற்குள்ளாக திமுகவில் இப்போது பதவிகளை வைத்திருப்பவர்கள் இப்படி பதட்டம் அடைகிறார்கள். ஆனால் இந்த செயற்குழு கூட்டத்தின் மூலம் இதுவரை பதவி இல்லாதவர்கள் எல்லாம் இது மிகப்பெரிய நமக்கு ஒரு நுழைவாயில் என்பதை போல உற்சாகமாக ஊரிலிருந்து புறப்பட்டு எனக்கு மாவட்ட செயலாளர் வேண்டும், நான் இவ்வளவு தகுதிகளோடு இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி, எங்கள் தாத்தா கலைஞரோட விசாவில் சிறையில் இருந்தார், ஆனால் இன்ன வரைக்கும் எங்கள் குடும்பம் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை என்ற ரீதியில் இப்படியெல்லாம் பல மாவட்டங்களில் இருந்து 45-50 வயது இருக்கிற நடுத்தர வயதினர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களின் அலுவலகத்தை முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உதயநிதியிடம் அவர்களுடைய பயோடாட்டாக்களை எடுத்துக் கொடுத்து, நாங்கள் கட்சிக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கிறோம், இதுவரை எங்கள் குடும்பத்துக்கு எந்த பதவியும் இல்லை எனக்கு, எனவே இந்த மாவட்டத்தை நீங்கள் பிரிக்கும் போது இந்த மாவட்டத்துக்கு எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி அளிக்க வேண்டும் என்றெல்லாம் உதயநிதியின் அலுவலகத்தை நோக்கி பல்வேறு நடுத்தர வயதினர் தினம் தினம் அங்கே சென்று அந்த கடிதங்களை அளித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிய முடிகிறது. எனவே இப்போது திமுகவினர் மத்தியிலே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு 110 மாவட்டங்கள் என்கிற அந்த அறிவிப்பு, இந்தந்த மாவட்டத்துக்கு என்னென்ன சட்டமன்ற தொகுதி அப்படின்ற அறிவிப்பு எப்போது அறிவிக்கப்படும் என்பதுதான் முக்கியமான ஒரு எதிர்பார்ப்புக்குரிய கேள்வியாக இருக்கிறது. இது பற்றி அறிவாலய வட்டாரத்தில் நாம் விசாரித்த போது சட்டமன்றம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, சட்டமன்றம் முடிந்த பிறகு அந்த அறிவிப்பு அநேகமாக வெளியிடப்படலாம். அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட பின் ஏற்கனவே தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருப்பதை போல அந்த ஒவ்வொரு அறிவிக்கப்பட்ட 110 மாவட்ட அமைப்புகளிலும் என்னென்ன ஒன்றியம், நகரம் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தலைமையிலிருந்து ஒரு பார்வையாளர் அனுப்பப்பட்டு அவர்கள் முன்னிலையில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டு அதற்கு ஒப்புதல் பெறப்பட்டு அதன் பிறகு உறுப்பினர் சேர்க்கை, உட்கட்சி தேர்தல் என்றுதான் இருக்கிறது. இன்னும் லாங் ப்ராசஸ் இருக்கு அப்படின்ட்டு அறிவாலய வட்டாரத்தில் சொல்றாங்க. ஆனால் இப்போதைய பதவியை வைத்திருக்கும் மாவட்ட செயலாளர்கள், பதவியை இழக்கிற மாவட்ட செயலாளர்கள், 2க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை வைத்திருக்கும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் மீண்டும் இந்த பெண் அமைப்பு மூலம்தான் இந்த ப்ராசஸ் நடக்கிறதா என்ற ஒரு தகவல்
கேள்விப்பட்டு தலைவரை நோக்கி முற்றுகையிட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் அலுவலகத்துக்கு பல்வேறு கடிதங்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனக்கு இந்த சட்டமன்ற தொகுதிகளை வைத்திருந்தால் இந்த மாவட்டத்தை கொடுங்கள், இல்லை என்றால் நான் வெறும் அடிப்படை உறுப்பினராகவே இருக்கிறேன், மாவட்ட செயலாளர் பதவியே வேண்டாம் என்று கூட சில கடிதங்கள் ஸ்டாலினுக்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதுதான் திமுகவிலே இப்போதைய நிலவரமாக இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.